Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பையில அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அந்த பேபியோட weight வந்து கம்மியா இருக்கு அப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படினா நீங்க ரெகுலரா எடுக்கக்கூடிய ஈஸியா டெய்லி எடுக்கக்கூடிய ஒரு 5 உணவுகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பேபியோட weight வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொல்வாங்க ரொம்ப பேபியோட weight கம்மியா இருக்குன்னு. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அப்படினா பிரச்சனை இல்ல. அதாவது கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கு அந்த கிராம் கணக்கு அப்படினா பட் ரொம்பவே 0.2 kg 0.5 kg இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படினா பேபியோட weight வந்து கொஞ்சம் நீங்க இன்கிரீஸ் பண்ண ட்ரை பண்ணனும். சோ அது வந்து ஹெல்தியான விதத்துல நீங்க வந்து இன்கிரீஸ் பண்றது ரொம்ப முக்கியம். சோ ஜங்க் சாப்பிடுறது வெளிய அதிகமா சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா weight போடும் பட் பிரெக்னன்ட்டா இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிட முடியாதுல. ஹெல்தியான விதத்துல நம்ம weight இன்கிரீஸ் பண்ணாதான் பேபிக்கும் weight வந்து இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கும் அது ஹெல்தா உங்களுக்கு வந்து இருக்கும். சோ அந்த 5 உணவு என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஈஸியா எல்லாரையுமே எடுக்கக்கூடிய உணவுகள் தான். எல்லாரனாலயுமே எடுக்க முடியறத தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டேட்ஸ், பேர்ச்சம்பழம் பழம். இது வந்து டெய்லி எடுங்க. பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு டேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது பேபியோட weight இன்கிரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ வந்து நிறைய எடுக்கணுமா எவ்வளவு எடுக்கணும் அப்படின்லாம் இல்ல. உங்களால எவ்வளவு முடியுதோ எடுங்க. கன்சிஸ்டன்ட்டா எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரே நாள்ல உட்கார்ந்து ஒரு 10 டேட் சாப்பிடுறதை விட டெய்லி வந்து 5 6 இந்த மாதிரி டெய்லி சாப்பிடணும். காலையில 3 ஈவினிங் 3 இல்லனா காலையில 4 ஈவினிங் 4 அந்த மாதிரி ரெகுலரா டெய்லி த்ரூஅவுட் பிரெக்னன்சி நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து அயனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவலை இன்கிரீஸ் பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் பேபியோட weight இன்கிரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேர்ச்சம்பழம் பிடிக்கல அப்படின்றவங்க பேர்ச்சம்பழத்தை நீங்க மிக்ஸில வந்து ஊற வச்சு விதை எடுத்துட்டு ஸ்மூத்தி மாதிரி பால் ஊத்தி அரைச்சு அந்த மாதிரி டேட் ஸ்மூத்தி மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்து ரெகுலரா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக், முட்டை. இதுவும் ரொம்ப நல்லது. பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு பேபி weight வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தாராளமா 2 முட்டை தாராளமா எடுக்கலாம். ஒண்ணுமே செய்யாது. முட்டை டெய்லி எடுக்கிறதுனால பிரச்சனை பாய்லருக்கு இது பிராய்லர் கோழி சிக்கனோட எக் வந்து எடுக்க கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா முட்டையும் நல்ல முட்டை தான். தாராளமா ஒயிட் எக் வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். டெய்லி 2 வந்து கன்சிஸ்டன்ட்டா எடுங்க. 2 எடுக்க முடியலனா ஒரு முட்டையாவது டெய்லி ஒரு எக் வந்து பாயில் பண்ணி இல்லனா காலையில ஆம்லெட் மாதிரி நீங்க இட்லி தோசை ஏதாவது சாப்பிடுறீங்கன்னா ஒரு ஃபுல் பாயில் மாதிரி இல்ல ஃபுல் பாயில் மாதிரினா ஃபுல்லா திருப்பி போட்டு ஹாஃப் பாயில் சாப்பிடக்கூடாது பிரெக்னன்ட்டா இருக்கவங்க. ஸோ 2 பக்கமும் திரும்பி போட்டு நீங்க அந்த எக்கை வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா பாயில் பண்ணி எடுக்கலாம். நைட்டில் எக்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் பிரெக்னன்ட்டா இருக்கவங்க. ஏன்னா டைஜஷனுக்கு வந்து அது உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். மற்றபடி காலையில் மத்தியானம் ஒன்று மத்தியானம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா ஒன்று மட்டும்தான் எனக்கு சாப்பிட முடியும். எக்கு பிடிக்காதவங்க கண்டிப்பாக ஒரு எக்காவது நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு பாயில் பண்ணியும் முடிக்கலாம், ஆம்லேட்டும் பிடிக்கலன்னா தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எக்கை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பெப்பர் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை தோசை மாதிரியே உங்களுக்கு அந்த எக்கு இல்லாமல் நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு உடம்புக்குள்ளேயும் முட்டை போயிடும். ஸோ வந்து கண்டிப்பாக எக்கும் டெய்லி சாப்பிடுங்க. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு குறிப்பிட்டு சொல்லணும்னா பாதாம், வால்நட். இது ரெண்டும் ரொம்ப நல்லது. டெய்லி பாதாம் வால்நட் வந்து கொஞ்சம் ஊற போட்டுருங்க நைட்டு. காலையில் வந்து அதை தோல் உரிச்சிட்டு பாதாமை தோல் உரிச்சிட்டு அப்புறம் வால்நட்டை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்லாம். இல்லை எனக்கு நட்ஸு சாப்பிட பிடிக்கல பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்றவங்க நீங்கள் டேட்ஸும் நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 4 டேட்ஸை ஊற வச்சுட்டு இந்த பாதாமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட்டு இது ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டுருங்க. டேட்ஸும் போட்டுருங்க. ஒரு அரை வாழைப்பழம் போட்டுருங்க. நல்லா பால் ஊற்றிட்டு மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுகர்லாம் நீங்கள் சேர்க்கவே வேணாம். அவ்வளோ சத்து. இதை நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த செக்கப்புக்கு போகிறப்ப டாக்டரே நீங்கள் என்ன பண்ணீங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பேபியோட வெயிட் வந்து அவ்வளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹெல்தியான வேலை. ஸோ 3 விஷயம் சொல்லிட்டோமா, டேட்ஸு, அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் நட்ஸ். நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸு. இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. நல்ல குட் ஃபேட் வந்து இதில் கிடைக்கிது. ஸோ நல்ல குட் ஃபேட் எடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேபியோட வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னென்ன சீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வானலியில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ மிச்சர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த சீட்ஸ் வந்து அவ்வளோ நல்லது. கசப்பு ஸ்மெல் எதுவுமே வராது. நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது நல்ல ஹெல்தி ஃபேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது ஈஸியாக பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 5 என்ன அப்படின்னா மில்க் ப்ராடக்ட் வந்து நிறையா சேர்த்துக்கணும். மில்க்கு, பால், தயிர்,
சீஸு, மோர், இந்த மாதிரி பால் சார்ந்தது, பன்னீர், இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகள் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இந்த 5 ஃபுட்டுமே தி பெஸ்ட்டு ஃபுட்டு. நிறைய இருக்குது இன்னும். மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நான் சொன்ன 5 ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டெய்லி எடுக்கக்கூடியது. நீங்கள் இப்போ தனியாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை, பேபி வெயிட் கம்மியாக இருக்குது, நம்ம என்னத்தை செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு பயப்படாதீங்க. டேட்ஸு வீட்டில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நட்ஸு, சீட்ஸு, பால், இந்த தயிர் ஊற்றி சாப்பிட்றது, இதெல்லாம் எல்லாராலையும் சாப்பிட முடிகிற ஈஸியானது 5 விஷயங்கள் தான். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பேபியோட வெயிட்டு கம்மியாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதை நினச்சிட்டு பெருசாக பயப்படாதீங்க. கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் பேபியோட வெயிட், தப்பு கிடையாது. பட் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட்ஸை நீங்கள் ரெகுலராக எடுங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.